ஹாய் நண்பா, இன்றைக்கி டே 3 பார்ட் 3 வேறு மாதிரி பார்ட்டி. குட் மார்னிங் நண்பா. இன்றைக்கி நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் நண்பா. நம்மளாம் எப்பயும் போல் விடியகால 5 மணிக்கே எந்திரிச்சாச்சு நண்பா. ரொம்ப நேரமாகவே தூங்கிட்டு இருந்த எபி அண்ணாவும் எட்வின் அண்ணாவும் இப்போ தான் காட்டு பக்கம் போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் எபி அண்ணனும் எட்வின் அண்ணனும் வரவே இல்லை. சரி என்ன தான் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு காட்டுக்குள்ளே போயிருந்தேன். மாங்காய் மர தோப்புக்குள்ளேயும் மகாகனி தோப்புக்குள்ளேயும் 2 பேரும் பல்லு விளக்கிட்டு இருந்தாங்க நண்பா. எப்படியோ 2 பேத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். வெக்கப்புறம் இருப்பா எட்வின் அண்ணா, அவர் வீடியோ எடுக்கிறேன்னு. இங்கேருந்தான் இவன் வளைச்சி நம்மளே தான் எடுப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு மகாகனி தோப்புக்குள்ளே. எப்படியோ எல்லோரும் 10 மணி போல் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. சரி ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா எங்களை கொஞ்சம் தூரம் கனகாபுரம் வரைக்கும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு யாரையும் இல்லை, நம்மளோட பிரதீப்போட ஃபேமிலியை தான். அப்புறம் என்ன மீண்டுமா கனகபுரம் வரைக்கும் போயிட்டு விட்டுட்டு வந்துடலாமா? கிளம்பியாச்சு. ஒன்சனஹள்ளி வில்லேஜ்லேருந்து கனகபுரா டவுனுக்கு நண்பா. இது ஒன்சனஹள்ளி வில்லேஜ் ரோடு, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஒன்சனஹள்ளி டவுனு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கனகபுரா ரோடு நண்பா. ஆக மொத்தத்தில் ஒன்சனஹள்ளிலேருந்து கனகபுராவுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாட்டு ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பிளான் என்னன்னு தெரியுமா? ஒன்சனஹள்ளிலேருந்து இப்போ கனகபுராவுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கனகபுராவிலேருந்து ஒன்சனஹள்ளி வந்து அவங்கள விட்டுட்டு திருப்பி நம்ம ஏரியாவுக்கு கிளம்புறதா நண்பா. இப்போ தான் முதல் முறையாக கர்நாடகா பஸ்ஸை போய் ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வேகத்தில் போவாங்க, அதுவும் நின்ன பஸ்ஸை. இந்த ஏரியாவில் நிறையாவே மல்பெரி பிளான்ட்ஸ்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. போகிறப்ப கிடைச்சா மல்பெரி கட்டிங்ஸ் ஒரு 2-3 எடுத்துகிட்டு போகலாம் நம்மளோட கார்டனில் வைக்க. அவ்வளோதான் நண்பா. 17 கிலோமீட்டர் தாண்டி கனகபுரா சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். அவ்வளோதான், கனகபுரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க கனகபுராலேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போகணும், அங்கே தான் ஒரு டெய்ரி கம்பெனி இருக்குது, அதாவது பால் கம்பெனி நண்பா. நேற்று 8 மணி வரைக்கும் கனகபுராவில் நம்மளோட பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தோமே, அந்த ஏரியா தான் இப்போ இது. கனகபுராலேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே உடனே ஸ்பீடு எடுத்துட்டார் நம்ம எப்படியோன்னா. சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். டக்குன்னு ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பா. எப்படியும் நம்ம பால் கம்பெனிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகியாச்சு. அடாடா சூப்பரான செடிகள்லாம் வச்சுருக்காங்க. சிவப்பு பச்சைன்னு சொல்லி அழகழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் இது பால் கம்பெனிங்கிறதுனால மாடுகளை வளர்க்குறதுக்கான தேவையான தீவன பயிர் எல்லாமே விதவிதமாக ஒரு 5-6 வகையில் வச்சுருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு இந்த பால் கம்பெனிக்கு சேர்ந்த ஒரு டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷோரூமாக வச்சுருக்காங்க ரோட்டுக்கு முன்னாடியே. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை கவர்றதுக்காக நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. சரி நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன சாப்பிட இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே நுழைஞ்சிட்டோம். நமக்கு முன்னாடி எட்வின் அண்ணா உள்ளே போந்துட்டார். இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு கவலைன்னு சொல்லிட்டு எட்வின் அண்ணாவை பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு சின்னதாக இந்த அழகான தோட்டத்தை கவர் பண்ணலான்னு வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. ரோட்டுக்கு 2 பக்கமும் அலங்கார செடிகள் நிறையா இருக்குது. அதுக்கு அந்த சைடு மாட்டுக்கு தேவையான தீவன பயிர் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க நண்பா. அது என்னென்ன தீவன பயிர்னு சொல்லி போய் பார்க்கலாம். வேலி மசால் செடி ஒரு 5-6 இருக்குது நண்பா. விதையை சேகரிச்சிடலாம். விதையை சேகரிச்சுட்டு வரதுக்குள்ளே இவங்க எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க நண்பா. குட்டி குழந்தை எபியான கொச்சை ஐஸு, அப்புறம் பெரிய சாக்லேட் ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டாங்க. வேலையெல்லாம் முடிச்சோடனே திருப்பி கனகபுராவுக்கு வந்தாச்சு நண்பா எல்லோரும். இன்றைக்கி கனகபுராவில் மார்க்கெட் போல் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் வெயில் சரியான கொளுத்துச்சு நண்பா. வேறு இடத்துக்கு வேறு போகணுமா? நேராக போயிட்டு அந்த ஏரி கடைசி கரைக்கு ஓரம் இப்படி ஒரு ரோடு வரும். ரைட்டு ரைட் போய் ஸ்ட்ரெயிட் ஆனால் அந்த இடத்த நீ பார்த்தேன்னே வரமாட்டேன். நீ எப்படி மறுபடியும் இங்கே செம்ம பிளேஸ் அங்கே. நானே அப்புறமா அது மறுபடியும் ரிட்டர்ன் வரமாட்டேன்னு சொல்கிறேன். அப்படியே இங்கே தங்கிடலாம்னு கூட சொல்ல வேண்டியது. கண்டிப்பாக புகை இருக்குது, பார்லே புகை. மீண்டுமா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஹைப்பை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அழகான பார்க்குக்குள்ளே தான் போயிட்டு வந்தோம். இங்கெல்லாம் வந்து மொபைல் கேமராலாம் அலோட் இல்லைன்ட்டாங்க. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. திருப்பி கனகபுராவுக்கு வந்து சாப்பிடலாமா நண்பா? கனகபுரா வந்தோடனே எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கிச்சு. உடனே எல்லோரும் போயிட்டு ஹோட்டலில் டோக்கன் வாங்கிட்டு போய் நின்றுட்டு இருந்தோம். சுட மசாலா தோசை ரெடியாக இருந்துச்சு. டக்குன்னு சர்வீஸ் பண்ணாங்க. இந்த இடத்துலையும் நம்ம எட்வின் அண்ணா தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். அதனால எட்வின் அண்ணனே வாங்கி தரட்டுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். எட்வின் அண்ணா வாங்கி தர அப்படியே டக்குன்னு நாங்களாம் பாஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நண்பா.
சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா 2 மணி ஆயிடுச்சு. கனகபுராலேருந்து திருப்பி ஒன்சனஹள்ளி கிராமத்துக்கு வந்தாச்சு நண்பா. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது 4 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு நாங்கள் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு பிரதீப் எங்கள் ஃபேமிலி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் அது வரைக்கும் வெளியே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே 2 கிளிங்க கத்திக்கிட்டு இருந்துச்சு நண்பா. நாங்கள் அந்த அழகான கிளிகளை ரசிச்சுட்டு இருக்கப்போ தான் வேக வேகமாக நாட்டு மாடுகள்லாம் ஓடி வந்துட்டு இருந்துச்சு. நான் இந்த கருப்பாடை சொல்லப்பா, அதுக்கு பின்னாடி வரதை சொன்னேன்பா. நாட்டு மாடுங்களை பார்க்குறப்ப நம்ம 2 நாட்டு மாடை வாங்கிட்டு போயிடலாமான்னு சொல்லி விலை பேசணும். எனக்கே கொஞ்சம் நேரம் ஜர்க் ஆகிடுச்சு, வந்த ஸ்பீடில் முட்டிடுவோன்னு சொல்லிட்டு அதனால் எந்திரிச்சு அப்படியே போய் பார்த்தேன். அங்கே எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு நண்பா. இந்த கர்நாடகா சைட்லாம் கிராம பகுதியில் ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தால் தண்ணி குடிக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் மூலிமா ஒரு தொட்டி கட்டி வச்சிடுறாங்க. மலை அடிவாரத்துலையோ இல்லை என்ட்ரன்ஸ்லேயோ. அதை குடிச்சிட்டு அவங்க எங்கள் வீட்டுக்கு போயிடுதுங்க நண்பா. இந்த வெள்ளை எருமையும் அப்புறம் இந்த கருப்பு நாட்டு மாட்டையும் தான் விலை பேசணும். ஆனால் ரேட்டெல்லாம் 14,000 ரூபாய் சொன்னாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் நண்பா வீட்டுக்கு. அப்புறம் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் விடிய காலையில் கிளம்பிட்டோம். ஆரம்பிச்சிச்சு நண்பா நம்ம வீட்டுக்கு போகிற பயணத்தை. ஏர்லி மார்னிங், அதாவது விடிய காலையிலே கிளம்பிட்டோம். ஏன்னா வெயிலில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டு டைம் வந்து 4 மணி நண்பா. அவ்வளோதான், சீக்கிரமாகவே வந்துட்டோம். 5 பக்கம் வந்தாச்சு நண்பா. சரியான ஹில்ஸு, மலைவாழ் மக்கள் ஃபுல்லாக. எப்படியோ 5:08 இப்போ கிளம்பியாச்சு ஒகேனக்கலுக்கு. அப்புறம் ஒகேனக்கல்லேருந்து பெண்ணாகரம், அப்புறம் நம்ம இதியாக்கு போக வேண்டியதான் நண்பா. அவ்வளோதான், இப்போ நம்ம ஏசுராஜாபுரத்துலலாம் தாண்டி ஒகேனக்கல் பக்கம் வந்தாச்சு நண்பா. எல்லாம் பனி மூட்டம், சரியான பனி மூட்டம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிலிகுண்டு தாண்டி ஒகேனக்கல் தான் நண்பா. டவர் ப்ராப்ளம் மாதிரி அடிக்கடிக்கு. நமக்கும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எப்படியோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவரோட ஸ்பீடை. இப்போ சர்ன்னு போய் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போக போகிறோம். நம்மளோட பிளானே ஒரு 2 days தான். ஆனால் இப்போ 3 days ஆகி இப்போ 4வது நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது, பொண்ணே செய்யணும். எனக்கா 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும்ல. கல் கிடைக்கா? ஆமாம் நண்பா, ஒகேனக்கல் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஒகேனக்கல் இப்போ தான் கிராஸ் பண்ணோம். அப்போ என்ன போயிட்டு டக்குன்னு நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நமக்கு அடுத்தடுத்த ஷெடியூலில் வந்திருக்கு. அட ஒகேனக்கல் வந்தால் தான் இந்த மாதிரி பஸ்ஸுங்கள்லாம் வேகமாக போகிறதே பார்க்க முடியுது. நம்ம தமிழ்நாடு பஸ்ஸெல்லாம் நிறைய நாட்டு மாடுகள் நம்ம ஏரியாவிலே அழகாக இருக்குது. அடுத்த டைம் ஃப்ரீயாக இருந்தால் நாட்டு மாடே வந்து வாங்கி கொண்டு போகலாம் நண்பா. எவ்வளோ ஸ்பீடு வர முடியுமோ அவ்வளோ ஸ்பீடில் வந்தாச்சு. எல்லோரும் ஸ்கூலுக்கே கிளம்பிட்டாங்க நண்பா. இப்போ கரெக்டாக டைம் 8:30 மணி நண்பா. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னா பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தாச்சு. பெண்ணாகரத்தில் எல்லாத்தையும் இறக்கி விட்டு நம்ம ஏரியாவை பார்த்து கிளம்ப வேண்டியதான் நண்பா. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. நம்ம ஏரியாவுக்குள்ளேயும் போயிடணும் 9 மணிக்குள்ளே. ஏன்னா நமக்கும் வேலை இருக்குது 9 மணிக்கு. அதனால் 15 கிலோமீட்டர் 1/2 மணி நேரத்தில் இன்றைக்கி இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம எங்கேயுமே நிற்காமல் வந்துட்டோம்ல, எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. வேறு லெவலில் ஸ்பீடுண்ணா. வண்டி எடுத்தோடனே அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துட்டோம். ஆமாம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம ஊருக்கு போயிடுவோம். நிறைய வரும்போது மயில், கவுதாரி, புறா அதுன்னு பார்த்துட்டே வந்தோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாரு நண்பா அவர். ஆமாம் நண்பா, வரப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். அப்புறம் எப்போ நீ காலேஜ்? நாளைக்கா? ஆமாம் நாளைக்கு தான். அவ்வளோதான் நண்பா, நம்ம ஏரியா பக்கம் வந்தாச்சு. இதுதான் ஃபைனல் பார்ட் நண்பா. டவர் இந்த இடத்துல மட்டும் வராது, அதான் கேட்கல. அம்மா கிட்ட சாப்பாடு
கரெக்டாக 8:50 நண்பா. இப்போ டைமு சூரியன் அப்படியே பளிச்சுன்னு மூஞ்சில் பிரகாசிக்கிறாரு. கரெக்டான டைமுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நண்பா. அப்புறம் என்னென்ன இந்த ட்ராவலில் நம்ம சீடெல்லாம் கலெக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன், பார்க்கலாமா? அவ்வளோதானா, முடிஞ்சிருச்சு நம்ம பயணம்.